Hello friends, welcome to Press to Teach. இன்னைக்கு deep dive into Python series third episodeல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பைத்தான் கூட போய் பேச போறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுத போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி எழுத கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பைத்தான் லாங்குவேஜ் எழுத கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுட்டு இருப்போம் இல்லையா. ஸோ எங்க அப்படின்னா வாட்டு, எப்போ அப்படின்றது வந்து வென்னு, ஸோ ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ கார், பஸ், புக் அந்த மாதிரி ரேண்டமாக குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அந்த வேர்ட்ஸை எல்லாத்தையுமே வச்சு நம்ம தப்பா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டது தான் வொக்காபுலரின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் நம்ம தமிழ்ல புத்தகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அந்த புக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து கதவை வந்து டோர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அதுக்குரிய வொக்காபுலரி ஆன வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதோட கிராமர் கத்துக்கிட்டோம். ஸோ ஒரு வேர்டை வந்து நம்ம இப்படிதான் எழுதணும். ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் வைக்கணும். அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு சென்டென்ஸ் முடிகிறப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். அப்புறம் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், அட்ஜெக்டிவ், blah 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 நிறைய கத்துக்கிட்டோம் இல்லையா கிராமர்ன்ட்டு. ஸோ இதை வந்து பைத்தான்ல என்ன வச்சு எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானோட வொக்காபுலரி அப்படின்றது அதோட ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அப்படி இல்லைன்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கவலைப்படாதீங்க, பைத்தான் இங்கிலீஷ் மாதிரி கிடையாது, ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா பைத்தான்ல ரொம்பவே லிமிட்டடான கீவேர்ட்ஸ் தான் இருக்கு. எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட ரிசர்வ் வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பைத்தானோட வொக்காபுலரி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போவே சொல்கிறேன், பைத்தான் இந்த கிராமர் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஸோ பைத்தானோட கிராமரை நம்ம மஸ்ட் அவங்க இப்படிதான் எழுதணும்னா நம்ம அப்படிதான் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் பைத்தான் நம்மளோட கோடிங்கை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிராமர். அண்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். அண்ட் அந்த 2-3 சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு பேராகிராஃபுக்கு அப்புறம் எஸ்ஸே எழுத ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு 1 லைன் கோடிங் எழுத போறோம். அண்ட் அடுத்து ஒரு பேராகிராஃப், ஸோ அதாவது மல்டிபிள் லைன்ஸ்ல கோட் பண்ண போறோம். அண்ட் இந்த மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோடிங் நீங்க எழுதிட்டு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைனல் அவுட்புட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் இங்கிலீஷையும் பைத்தானையும் கம்பேர் பண்ணி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம பைத்தானை ரொம்பவே ஜாலியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க போறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்க பைத்தான் கூட போயிட்டு பேசிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம என்னோட டெர்மினல்ல இருக்கோம். அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து லாஸ்ட் 2 வீடியோவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பைத்தான் கூட பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட டிரான்ஸ்லேட்டர், அதாவது இன்டர்பிரிட்டர் நமக்கு தேவை அப்படின்னு. ஸோ நான் இங்கே போயிட்டு என்னோட கம்ப்யூட்டர்ல எனக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பைத்தான் கிட்ட போய் வணக்கம் பைத்தான் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ வாங்க சொல்லலாம். ஸோ வணக்கம் பைத்தான். என்னங்க பைத்தானுக்கு புரியல, அது என்ன சொல்லுது அப்படின்னா இன்வேலிட் சின்டாக்ஸ், அதாவது நீ கிராமட்டிக்கலா நீ கரெக்டா எழுதலைன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ பைத்தான்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிரேசஸ், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கோர்ஸ் இல்லைன்னா டபுள் கோர்ஸ், அதுக்குள்ளதான் நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ வணக்கம் பைத்தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர் சின்டாக்ஸில் எழுதியிருந்ததுனால பைத்தானுக்கு புரிஞ்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தான் கிராமர் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சென்டென்ஸில் ஸ்மால்க்கு பதிலாக கேபிட்டல் பி கொடுத்து இந்த பிரிண்ட் கொடுக்குறேன். பாத்தீங்களா, அது அழகா நம்மள திட்டுது. எனக்கு இந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாது, நீ இதுவா சொல்ற அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குது. நம்மளும் ஆமா ஆமான்னு சொல்லி கரெக்டா என்டர் பண்ணனா திரும்ப நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட
நார்மல் லாங்குவேஜ்ல இந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் இதெல்லாம் கண்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். பட் பைத்தான் கிராமட்டிக்கல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இங்க வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எண்டிங்லயும் கண்டிப்பா டபுள் கோட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா பைத்தான் டென்ஷன் ஆயிடும். பாத்தீங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தானுக்கு கிராமட்டிக்கலா ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் நம்ம கூட ரொம்பவே ஈஸியா பேசும். ஸோ இப்போ கீவேர்ட்ஸ் ரொம்ப நேரமா பேசுறோம் இல்லையா? ஸோ பைத்தான் கிட்டே போயிட்டு உங்ககிட்ட எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்போமா? வாங்க. ஸோ அதுக்கு நான் பைத்தான் கிட்ட ஃபர்ஸ்ட் உன்னோட கீவேர்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னோட கீவேர்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. ஸோ கீவேர்ட்ஸ் அதோட லிஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தான்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸோட லிஸ்ட். ஸோ 1 2 கவுண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ பைத்தானோட இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் பைத்தானோட லென்த் மூலியமா கண்டுபிடிக்க போறேன். ஸோ பைத்தானோட லென்த் ஃபங்க்ஷன் மூலியமா கண்டுபிடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 35 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பைத்தான் கிட்ட பேசியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தானுக்கு பாய் சொல்லுவோம். ஸோ பைத்தானுக்கு பாய் சொல்றதுக்கு குவிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் நமக்கு பாய் சொல்லிட்டு போயிடும். ஸோ பாய் பைத்தான். ஸோ அடுத்து நம்மளோட இன்டர்பிரட்டருக்கு ஒரு பாயை போடுவோம். பாய் இன்டர்பிரட்டர். சி, ஸோ we are back to our slide. ஸோ நம்ம பைத்தான் கிட்ட போயிட்டு பைத்தானோட கீவேர்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம் அண்ட் 35 கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தென் நம்ம வந்து முக்கியமான 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்படின்றது நம்ம பைத்தான் கிட்ட நம்மளோட மெசேஜை பிரிண்ட் பண்ண சொல்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் குவிட் அப்படின்றது பைத்தான்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக அண்ட் எக்ஸிட் ஆஃப் அப்படின்றது மொத்தமா இன்டர்பிரிட்டர்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காம இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங்.